என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கண்ட தேடல் எத்தகையது என்று யோசித்துப் பார். அந்த தேடலில் நீ கண்ட விஷயங்கள், பாடங்கள், அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் இவை எல்லாம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும். ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உண்மையான உயிரோட்டமுள்ள அர்த்தத்தின் பங்களிப்பு, அவைகள் உனக்கு 1000 உணர்த்தி இருக்கலாம், 1000 வெற்றிகள் தோல்விகள் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்து உள்ளாயா? வாழ்க்கை என்ற தேடலில் எந்த அளவிற்கு நீ முன்னேறியுள்ளாய் என்பதை நான் உணர்த்துகிறேன். உண்மையான மனம் கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கும் நீ உதவிய மற்ற மனிதர்களின் தேடல்களுக்கும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்தாய் என்று கேட்கின்றேன். நீ முன்னேறினாய். உன்னுடைய மனிதர்களையும் முன்னேற வழி புரிந்துள்ளாயா? உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு, உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு துணையாய் இருந்துள்ளாயா என்று பார். அப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி, அன்பு என இரண்டும் தான் இப்போதைய காலத்தின் அத்தியாவசிய தேவை. இவற்றை செய்தவர்கள் என்னவென்பதை உணர்ந்திருப்பார்கள். இவற்றை செய்ய மனம், தன்னலமற்ற உதவி செய்ய ஆசையும், புத்தி என்னும் இடத்தில் நல்லது எது கெட்டது எது என்ற நுண்ணறிவும் இருந்தால் நிறைய பேர் தேடும் பொக்கிஷங்கள் கிடைக்கும். உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க சொல்லவில்லை. உன் நிலையும் கஷ்டப்பட்ட நிலையில் இருப்பவர்களின் நிலைமையும் உனக்கு தெரியும். அதைத்தான் உனக்கு செய்த உதவி மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ செய் என்று சொல்கின்றேன். உன் வாழ்க்கைக்கும் ஒரு யோசனை சொல்கின்றேன் கேள். மற்றவர்களிடம் பேசும் போதும், அவர்களுக்காக முடிவு எடுக்கும் போதும் உன் மனதில் நீ அந்த நிலையில் இருந்தால் உன் மனம் எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்ளும் என சிந்தித்து முடிவிடு. உனக்காக நீ யோசிக்க வேண்டும் என்றால் மனதின் சாயலை உன் புத்தியுடன் ஒப்பிட்டுப் பார். ஏன் சொல்கின்றேன் என்றால், மற்றவர்கள் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் என வரும்போது உன் ஆசை மட்டும்தான் பார்க்கும். நீ விரும்பி ஆசைப்படும் விஷயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டிருக்கும். ஆனால் நல்லது ஒரு முகம்தான். நல்லது மட்டுமே அது உனக்கு புத்தியால் மட்டுமே உணர்த்த முடியும். அதனால்தான் இது உனக்கு கூறுகின்றேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். உன் வாழ்வில் நிகழ்பவை, நிகழ்ந்தவை, இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதலும் என்னிடம் உன் பலுவை நீ சிரித்துவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே. இன்றைய நிலை கண்டு கவலை கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன் கரம் இறுக பற்றியுள்ளேன். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வலிகளில் இருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வா. என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் நான் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசிக்கிறார்கள். அதுபோல் உனக்கான நேரம் வரும்போது நீயும் பிரகாசிப்பாய். அதுவரை உன் கனவுகளுடன் போராடு. உன் முழு முயற்சிக்கான பலனை நீ அடைந்தே தீருவாய். வெற்றி உனதே. நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன். இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் தங்கமே. முக்காலமும் உனக்காக நிற்பேன். உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். ஏன் கவலைப்படுகின்றாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தருவேன். இது உன் சாகியின் சத்திய வாக்கு. என்ன நடந்தாலும் இது என் சாயப்பாவின் விருப்பம் என்று நீ என்னை மனதார நம்பினார். உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை பாதுகாப்பேன். நீ சுமக்கின்ற நம்பிக்கைத்தான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்கும். இருளைக் கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றது என்பதை
நீ உணர்ந்தாலே போதும், உன் மனம் சீராகும் குழந்தையே. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. கடவுள் தரும் சோதனை என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவுவதே ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். எனவே கடவுளை நம்புங்கள். அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை மட்டுமல்ல, உன் சந்ததியினரையும் வாழ வைக்கும். நாம் செய்யும் கர்மாக்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கும் விளைவினை உண்டாக்கும். ஆதலால் நல்லதை மட்டும் செய்யுங்கள். நம்மை சார்ந்தவரையும் வாழ வையுங்கள். நமக்கு வலிக்கின்ற மாதிரித்தான் பிறருக்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் கடவுள். ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு வலி சற்று அதிகம்தான் குழந்தையே. உன்னை வெறுத்து போகவும் விலகி போகவும் அழ வைக்கவும் தான் ஆள் இருக்கின்றதே தவிர ஆறுதலாக மடி சாய்ந்து அன்பாக 4 வார்த்தை பேச யாரும் இல்லை இங்கு. ஆனால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆசையும் பசியும் பணமும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது சாயப்பா என்று மனக்கவலையோடு இருக்கின்றார். அன்பிற்காக ஏங்கும் போது சந்தித்த போராட்டங்களை விட அன்பு கிடைத்த பின் தக்க வைத்துக் கொள்ள நடக்கும் போராட்டங்கள் அதிக வலிகளை தருகின்றது உனக்கு. ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசைகள்ல தாகம் என்று. எதை விதைத்தாலும் அதையே அறுவடை செய்யும் நாம் ஏன் அன்பை விதைத்தால் மட்டும் கண்ணீரை அறுவடை செய்கின்றோம் என்று வலியால் துடிக்கின்றார். கலங்காதே தங்கமே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். நீ நேசித்த உறவை, உன்னை விட்டு சென்ற உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கின்றேன் என்று கன்னங்களை தழுவி முதலில் ஆறுதல் அளிப்பது என் சாயப்பா மட்டும்தான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே? தடைகளை கடந்து சாதிக்க பிறந்தவன் நீ. சாதனையும் முன்னேற்றமும் தானாக நிகழ்ந்து விடாது, நீதான் நிகழ்த்தி காட்ட வேண்டும். சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனதிலும் உண்டு. யாரும் மறந்து வாழ்வதில்லை, மறைத்துத்தான் வாழ்கின்றோம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உன் காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது. நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன். எங்கும் நிறைந்திருப்பவன் நான். உன்னுடன் நிழல் போல துணை நின்று என்றும் உன்னை காத்தருள்வேன். நீ உன் முயற்சியை எந்த தயக்கமும் இன்றி துவங்கு. உன் முயற்சிக்கான தக்க பலனை நான் அருள்வேன். சில காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். செய்வது துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை குழந்தையே. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான். விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதே. அவர்களின் தேவைகள் உன்னிடம் முடிந்து போனது. அவர்களின் பொழுதுபோக்கு உன்னால் நிறைவேற்றப்பட்டது. அவ்வளவுதான் குழந்தையே. எதை நினைத்தும் கலங்காதே. மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதே முக்கியம். உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு. உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம். காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும். நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி. உன் வாழ்க்கை அழகாக மாறும்.
யார் வலிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே உனக்கு. கலங்காதே. நீ என்னிடம் வேண்டியதற்கேற்ப நான் உனக்கென்று காட்சி தருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் தங்கமே. என்னை வரவேற்க தயாராக இரு. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இரு. மரணம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். கவலையே வேண்டாம். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன். நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன. விரத காலங்களில் நீ மன தூய்மையுடன் இருந்துள்ளாய். என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளாய். அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. சாய்நாதன் துணை இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு? சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாயி உனக்களிப்பேன். கலங்காதே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையே. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன். அப்பா, நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது. ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தால் அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தால் கண்டிப்பாக வெற்றியே. ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது. சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவற விடுகின்றீர்கள். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.